ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கவே மும்மொழி திட்டம். ஆளுநருக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்கவே மும்மொழி திட்டத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்துவதாக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க. டிஎம்கேல எல்லோரும் ஸ்கூல் வச்சுருக்காங்க. மினிஸ்டர் எல்லாருமே அதில் ஹிந்தி இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளை ஹிந்தி படிக்க வேணாம், அதில் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. ஹிந்தி மொழி திணிப்பு தொடர்பாக 6வது நாளாக கட்சியினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதம். எந்த மொழி மீதும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தனிப்பட்ட வெறுப்பு ஒருபோதும் இருந்ததில்லை. எந்த மொழியாவது திணிக்கப்பட்டால் அந்த தமிழ்நாடு போராட்ட களம் இருந்தது கிடையாது. நானே இப்போ கேவி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சேன். ஹிந்தி அப்பயே தெரிஞ்சிருந்தால் எங்கேயும் போயிருக்க மாட்டேன். பரீட்சை எழுதி இந்நேரம் ஒரு இதுக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்காக தான் அங்கே முழுதாக போனதே, மணிப்பூருக்கு. இன்னும் இந்த ஹிந்தியை கற்றுக்க விடாமல் சண்டை தான். தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி திட்டம் என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கும் மத்திய பாஜக அரசின் சதியை உணர்ந்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை தென்னிந்திய மொழிகளை படிக்கிற வாய்ப்பு தமிழ்நாடு இளைஞருக்கு கிடைக்கவில்லை என கூறுகிறார் ஆளுநர். அப்பாவே லாரி எடுத்துகிட்டு போகுதில்ல, டிரைவர் யாருக்கு? அங்கிட்டலாம் போனால் என்ன தேவைப்படுது? ஹிந்தி பேசணும். ஹிந்தி தெரிஞ்சால் யாராவது சண்டைக்கு வந்தால் கூட இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல எங்களை சண்டை இழுக்கிறாங்க, வைக்கிறாங்கன்னு. எத்தனை டிரைவர் இங்கேருந்து அங்கிட்டு போகிறாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் என பாஜக கூட்டணியும் ஆட்சி செய்கிற வட இந்திய மாநிலங்களில் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத்தருகிறார்கள். வேறு ஆளுநரிடமே அவரை பேச வைப்பவர்களிடமோ பதில் இருக்காது. இருமொழிக் கொள்கையால் தமிழ்நாடு இன்று பல துறைகளிலும் வளர்ச்சி. ஓகே எல்லாம் ஓகே தான். அவங்க பள்ளிக்கூடத்துலேயே நீ வச்சுருக்காங்களே இந்தியை, அதுதானே யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை கற்றுக்க விடாமல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இருமொழி கொள்கையால் உயர்வு. ஹிந்தி படித்தால் வட மாநிலங்களில் தமிழர்கள் வேலை கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளால் கட்டப்பட்ட பிம்பத்திற்கு மாறாக ஹிந்தி மட்டுமே அறிந்த இப்போ 10,000 இடம் போடுறாங்க வருஷம். அதை 18 லட்சம் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதுக்கு ஹிந்தி என்கிட்ட தெரிஞ்சால் கூட இதுக்கு கூட போகிறாங்க. துபாய் இதுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கெல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சால் கூட அங்கே போய் பொழைச்சிக்கலாம். தென்னிந்திய மொழிகளுக்கு போலி கண்ணீர் வடிக்கும் ஆளுநர். தென்னிந்திய மொழிகளிலேயே மூத்த மொழியிலான தமிழ் மொழிக்கு உரிய மரியாதை தர தமிழ்னு சொல்லி என்ன செய்கிறாங்க தெரியுமா? 10 பேர் இருக்கிற ரூமுக்குள்ளே 1000 பேர்த்த அடைக்கிறது. ஏதாவது 4 மொழி தெரிஞ்சாதானே வெளியே போவாங்க, உள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்க. மணிப்பூரில் அழகாக வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலேயே மணிப்பூரியில் வச்சுக்கிறாங்க. இங்கிலீஷில் மற்ற பாடத்தை பூரா இங்கிலீஷ்லேயே தர்றாங்க. இதனால் அவங்களுக்கு இங்கிலீஷு ஈஸியாக வந்துடுது. மணிப்பூருக்காரன் நான் பக்கத்தில் நாகாலாந்துலாம் இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கேயோ போய் நல்லா பழகிறாங்க. இன்டர்வியூவெல்லாம் நல்லா பேசி பழகிறாங்க. இப்போ அந்த பிள்ளைய பூரா அந்த மணிப்பூரில் இருக்க பிள்ளைய பூரா பெங்களூரில் அந்த வேலை பார்க்குது. நம் தாய்மொழி மீதோ தீரா வடமொழி குடும்பமான தென்னிந்தியா மீதான உண்மையான அக்கறை செலுத்தாமல் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்புக்காக மும்மொழி திட்டத்தை வலியுறுத்துவதா ஆளுநருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கை. அந்த பிள்ளைய பூரா வீடு இப்போ தங்குறதுக்கு வீடு இல்லை,
3 மாடி கட்டடத்தில் இருந்த பிள்ளையெல்லாம் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் மணிப்பூரில் சண்டை நடக்கிறதுனால இருந்துச்சுங்க. இப்போ வந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கு, பெங்களூரில் வேலை பார்க்குதா. பதவி பறிக்கப்பட்டாலும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தாலும் உயிரை கொடுக்க வேண்டி இருந்தாலும் ஆதிக்க மொழி திணிப்பு இடம் தராமல் ஆரியரான தமிழை காப்போம் என்பதில் அப்போதும் எப்போதும் திமுக உறுதியாக இருக்கும். தமிழை காக்கிறதுன்னா என்ன செய்யணும்டா, தமிழ்நாட்டில் வேலை வேணும்னா தமிழ்லையே ஃபுல்லாக படித்து அப்படி அந்த மாதிரி தமிழை வந்து அந்த பரீட்சைகளில் வைக்கலாம். அதை விட்டு படிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஹிந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி என்று, சமஸ்கிருதமே இந்தியாவின் முதன்மை மொழி என்றும் சொல்லி இரண்டையும் திணிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்வது பொய் என்பதை வரலாறு சொல்கிறது என்று சொல்வர் கூறுகிறார். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூலில், தனியார் பள்ளியில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளியிலையும் தமிழை கட்டாயமாக வைக்கணும். இங்கிலீஷும் படிக்கட்டும், எல்லா பாடத்தையும் தமிழ்லையும் எல்லா பாடத்தையும் படிக்கட்டும். ரெண்டையுமே ஒன்றா பரீட்சை வைப்பான். ஒரே பரீட்சையில் தமிழ்லையே கணக்கு பரீட்சையிலேயே தமிழ் இருக்கிற மாதிரி 50 மார்க்கும், இங்கிலீஷ்லேயே வர்ற மாதிரி 50 மார்க்கும், மொத்தம் 100 மார்க் வைப்பான். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கட்டும். அது கவர்மெண்ட் ஸ்கூல்னாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல்னாலும் சரி, சிபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தால் இது இருக்கணும்னு வைப்பான். அப்போ தமிழை ஈஸியாக காத்துக்கலாம்ல. இங்கிலீஷும் படித்த மாதிரி இருக்கும், தமிழும் படித்த மாதிரி இருக்கும்.